கேப்டனை பொறுத்த வரைக்கும் வந்து உண்மையிலே ஹீஸ் எ கிரேட் காட் தான். புரட்சி கலைஞர் அப்படின்னு வந்து பேர் எடுத்ததுக்கு ரீசன் நிறைய பேர் தெரியாது. என்னென்னா ஒரு காலகட்டத்தில் காதல் கதைகளாக வரும், அப்புறம் குடும்ப கதைகளாக வந்துட்டு இருந்தது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை படங்களாக வந்துட்டு இருந்தது. அந்த ட்ரெண்டை மாற்றி ஆக்ஷன் பிளாக் ஹீரோ, அதை ஃபஸ்ட்டு அவர் தான் என்ட்ரு ஆனது. ஃபுல்லாக ஆக்ஷன் பிளாக்ல இருக்குது. அதுக்கு முன்னாடி ரஜினி சார் வந்து ஆக்ஷன் எல்லாம் பண்ணியிருந்தாலும் அது குடும்ப கதையில் தான் இருக்கும், லவ் சப்ஜெக்டில் இருக்கும். பட் இவர் வந்து ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதில் என்னன்னா, அவர் நடித்த அத்தனை திரைப்படங்கள்னு பாருங்கள், ஒரு கவர்மெண்ட்னா இப்படி தான் செயல்படணும், ஒரு தலைவன் தான் இப்படி தான் இருக்கணும், ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்னால் இவ்வளோ நியாயமாக இருக்கணும், ஒரு ஹாஸ்பிட்டலு, ஒரு என்ஜினியர்னால் இப்படி தான் இருக்கணும், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா இப்படி தான் இருக்கணும், அரசு ஊழியர்கள் எப்படி நடந்துக்கணும், இப்படி அட்வைஸ் பண்ணுற கேரக்டர். அதாவது ஒரு நடிகனாக இருந்து எல்லா துறையிலையும் வந்து எந்த விதமான ஒழுக்கக்கேடும் இல்லாமல் அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க பார்த்தா தான் நாடு உருப்படும், மக்கள் உருப்படும்னே சொல்லியிருப்பார் கதையில். அதுதான் அவர் பண்ண புரட்சி. அதனால தான் அவர் பேர் புரட்சி கலைஞர்.